வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து என்னோட தேர்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் 2 வீடியோவில் வந்து நான் ஒரு RPA பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோவும் அண்ட் அதோட இன்ஸ்டலேஷன் அண்ட் ப்ராசஸ் அதை பற்றியும் நீங்கள் எப்படி இன்னும் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் செகண்ட் வீடியோவாக போட்டிருந்தேன். இந்த தேர்ட் வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் இயர் இப்போ படிக்கிறேன். நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது நாங்கள் தான் கோவிட் பேட்ச், எங்களை வச்சு தான் எல்லாமே டெஸ்ட் பண்ணாங்க எங்களோட காலேஜில். ஸோ நாங்கள் போனப்போ வந்து இந்த மாதிரி RPA அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து எங்களை முதல்ல அப்ரோச் பண்ணுது. ஸோ கொஞ்சம் பேர் வந்து உள்ளே போனாங்க. அண்ட் நான் வந்து செகண்ட் வீடியோவில் சொன்ன அந்த இன்ஸ்டலேஷன் ப்ராசஸில் ரிக்குவயர்மெண்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கு வந்து ஒன்றா லேப்டாப் இல்லை, இல்லாட்டினா 4GB RAM இல்லை, அந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட்ஸில் பாதி இல்லாதவங்களாம் கட் ஆகி போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் வந்து ரிக்குவயர்மெண்ட்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டே பண்ணாங்க. அந்த ப்ராசஸ் எனக்கு வந்துட்டு ஒரு ஆன்லைன் கிளாஸ் எப்படி போகுமோ அதே மாதிரி கூகுள் மீட்டிங்கில் தான் நடந்தது. நம்மளுக்கு கூகுள் மீட்டை பற்றி சொல்லவா வேணும், அதே மாதிரி போச்சு. எங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா 50 to 60 days, லைக் 2 months or 3 months ஆஃப் கிளாஸ் இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான் எங்களை எல்லாத்தையுமே பொறுமையாக அவங்க வந்து டவுன்லோட் பண்ண வச்சாங்க. எல்லாத்துக்குமே இன்ஸ்டலேஷனில் வந்து நிறைய டவுட்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து இந்த இன்ஸ்டலேஷன் ப்ராசஸில் சொன்ன மாதிரி வெரி கன்ஃபியூசிங்கான ஒரு ப்ராசஸ், கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான ப்ராசஸ். ஸோ கம்யூனிட்டி சைடு போகணுமா, ஸ்டுடியோ போகணுமா, மேம் எனக்கு ஓப்பன் ஆகலை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 1008 queries. இது எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு 500+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஒரு 50+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் அட்டென்ட் பண்ண செஷன்ஸ் வந்து மார்னிங் செஷன், ஈவினிங் செஷன் 2 செஷன்ஸ் இருந்துச்சு. நான் வந்துட்டு ஆன்லைனில் என்னோடய அகாடமிக்ஸ் அட்டென்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 2 hours இன்டர்வல் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அகெயின் நான் வந்து RPA கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. RPA கிளாஸஸ் வந்து ஃபார் 1 hour. சம்டைம்ஸ் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு அறிவாளி வந்து டவுட்டு கேட்பாங்க பாருங்க, அப்போல்லாம் வந்து 2 hours அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிடும். எனக்கு டீச் பண்ண மேமோட பேர் வந்து பவித்ரா. அவங்க வந்து ரொம்ப நல்லா டீச் பண்ணாங்க. அவங்க வந்துட்டு ஒரு டீச்சர் கிடையாது, பட் அவங்க ஆக்சுவலி வந்துட்டு ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னல். எங்கள் காலேஜ்லேயே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு IT கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன காலேஜ் படிக்கிறேன்னு. ஒருவேளை தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னல் அப்படிங்கிறதுனால அது ஒர்க்கிங்க்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணி அவங்க வந்து ரொம்ப அழகாக அந்த 3 months வந்து கொண்டு போனாங்க. ஒரு டாஸ்க்கும் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு டாஸ்க் ஒரு நாளைக்கு சொல்லிக் கொடுக்க, இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா ஒரு டாஸ்க் ஒரு நாளைக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, நாங்கள் வந்து கித்தப்பில் ஒரு ஐடி ஓப்பன் பண்ண வேண்டியது இருந்தது. ஏன் அப்படின்னா அவங்க சொல்லிக் கொடுக்குற டாஸ்க் எல்லாத்தையுமே நாங்கள் அப்படியே வந்து ஈவினிங் எங்கள் வீட்டில் உட்காந்து பண்ணிவிட்டு அந்த கித்தப்பில் அப்லோட் பண்ணோம். எங்கள் கித்தப் ஐடி எல்லாத்தையும் அவங்க ஒரு எக்ஸல் ஷீட்டில் அழகாக போட்டு வச்சுட்டாங்க. ஸோ நீ படிச்சியா படிக்கலையா இல்லை ஓட்டுறதுக்காக வந்திருக்கியா அப்படிங்கிறத அப்படியே அப்பட்டமாக கண்டுபிடிக்கிறதுக்கான இதுதான் இது. பட் நம்ம எல்லாத்தையும் இப்படி அடித்து பிடிச்சி இங்கே பார்த்து அங்கே பார்த்து அப்படிலாம் நான் பண்ணனாங்களாம் நேர்மையாக சரி ஏதோ ஒன்று யூடியூப்லலாம் ரெஃபர் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் ஆல்சோ நம்ம கித்தப்பில் அப்லோட் பண்ணுறோம். ஒரு வேளை எனக்கு வந்து தெரியல அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது, நான் வந்து இந்த இடத்துல எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னா, அது ரெக்கார்டட் வெர்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் அந்த 3 மாதம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறது எல்லாமே ரெக்கார்டட் வெர்ஷன். இது எல்லாத்தையுமே வந்து எங்களோட காலேஜ் இமெயில் இருக்கும் இல்லையா, அதோட ட்ரைவில் வந்து லிங்க் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் இப்போ போனால் கூட அந்த ட்ரைவில் வந்துட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கும். எங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அந்தந்த கிளாஸ் செஷன்ஸ் அப்போ போய் நாங்கள் பார்த்துக்கலாம். இதில் ஒரு கடுப்பு என்ன அப்படின்னு சொன்னால், எல்லோரும் வரதுக்காக வந்துட்டு ஒரு 1/2 hour அந்த ஸ்டார்டிங்கில் வந்து வெயிட் பண்ணுவாங்க. அதுவும் ரெக்கார்ட் ஆகும். சம்டைம்ஸ் நாங்களாம் ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால் அதை எங்களை திட்டுறதும் ரெக்கார்ட் ஆகும். இப்படி எல்லா விஷயமும் ரெக்கார்ட் ஆகுறதுனால நாங்கள் வந்துட்டு கரெக்டாக நம்மளுக்கு தேவையானது எங்களுக்கு இப்போ யூடியூப் வீடியோலாம் டைட்டிலில் வச்சு நம்ம உள்ளே போய் கண்டுபிடிச்சிடலாம். இல்லாட்டா அவங்க வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி இது வந்து இன்ட்ரடக்ஷன்ப்பா, இது வந்து இந்த பாட்டுப்பா, இது இந்த பாட்டுப்பா, இது வந்து ரிசல்ட்டுப்பா அப்படின்னு பிரித்து வச்சுருப்பாங்க. நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
அதனாலேயே வந்துட்டு நான் அதிகமாக ரெக்கார்டட் வெர்ஷன் பார்க்குறது யூடியூப்பில் தான் அதிகமாக பார்த்து கற்றுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு நான் கிளாஸஸ்லாம் கவனிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். மேம் சொல்லி கொடுக்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் ஒர்க் பேஸ்டாக போகிறனால இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம், என்னத்துக்குடா இந்த சிக்னாமெண்ட்ரி அப்படியா சொல்லுவோம், அதை எப்படியா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரியல, எதுக்குடா படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருந்திருப்போம். ஆனால் வந்து இந்த இதில் வந்து நம்ம இதுக்கு தான் இமெயில் ஆட்டோமேஷனுங்கிறது இருக்குது, எக்ஸல் ஆட்டோமேஷன் வந்து இருக்குது. எதுக்கு ஓப்பன் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறோன்னா இதுக்கு, வெப் ப்ரௌசிங் திங்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது கிறிஸ்டல் கிளியராக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட் இயர்லேயே நாங்கள் வந்து இதை படித்து முடிச்சிட்டோம். எங்கள் காலேஜில் வந்து ஃபஸ்ட் இயர்லேயே இதுக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் இயரில் வந்து நான் வந்து இந்த RPA கம்யூனிட்டியில் வந்து வாலண்டியராக இருக்கேன். அதாவது எனக்கு லைக் எங்களுக்கு அடுத்த பேட்ச்லாம் ஜாயின் பண்ணும்போது அவங்கள நாங்கள் கைட் பண்ணுற மாதிரியான ஒரு வாலண்டியராக ஜாயின் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் இட். ஆக்சுவலி இது செகண்ட் இயர் மாதிரி இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் எல்லாத்தையுமே ஆன்லைன்லேயே முடித்தோம். ஒரு 2 மாதம் அவ்வளோதான் வந்து நாங்கள் காலேஜே போயிருப்போம். ஸோ என்னோடய காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ தான் கண்டென்ட்டை நானே கண்டுபிடிச்சேன். நல்லா இருக்குல்ல காலேஜை பற்றிலாம் பேசும்போது ஆன்லைனில் வேறு. ஸோ நாங்கள் என்னென்ன கஷ்டம்லாம் பட்டோம், என்னென்ன துன்பம்லாம் பட்டோம் அப்படிங்கிறத பற்றி நான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் நான் பேசுகிறேன். ஸோ வந்து மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சொல்லும் போதெல்லாம் ஏன் தான் இழிக்கிறேன் எனக்கே தெரியல. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க அண்ட் கமெண்ட் பண்ணி எதையாச்சும் கமெண்ட் பண்ணுங்க. எதையாச்சும் கமெண்ட் பண்ணாதீங்க. அடுத்தவங்களுக்கு என்ன கண்டென்ட் பார்க்கணும்னு ஆசை இருக்கோ அதை வந்து கமெண்ட் பண்ணிங்க. நல்லா முடிஞ்ச அளவுக்கு நான் பேசுகிறேன். அண்ட் ஸோ நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம், RPA கம்யூனிட்டி பற்றி பேசியிருந்தேன். ஆமாம். ஸோ வந்து இப்படி தான் போச்சு. சரி, ஓகே, 3 மாதம் வந்து எங்களோட ட்ரெயினிங் இப்படி நல்லபடியாக போச்சு. ரெக்கார்டட் செஷன்ஸ் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஈவினிங்குள்ளே வந்துட்டு கித்தப்பில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. லைக் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் இப்போ படிச்சிட்டோம், படித்து முடிச்சுட்டு டெஸ்ட் பண்ணணுமா. ஸோ வந்துட்டு 25 days சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை க்ரியேட் பண்ணி யாரெல்லாம் வந்துட்டு லைக் நிறைய பேர் பாதியிலே கட்டாகி போயிட்டாங்க. 500 கிட்ட இருந்ததில் வந்துட்டு நிறைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இருந்தாங்க. 30-35+ அவங்க எல்லாருமே ஒரே குரூப்பில் தான், ஒரே கம்யூனிட்டியில் தான் ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட் இயருக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து RPA கம்யூனிட்டி எடுக்கிறோம் அப்படியெல்லாம் இல்லை. எந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் வேணும்னாலும் வந்து அந்த கிளாஸ் வந்துட்டு அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் இயர் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், அப்போ தான் நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ அந்த ஸ்டார்டிங்கில் இருந்தீங்கன்னா எண்டு வரைக்கும் நீங்கள் இருந்தால் நடுவில் கலந்துட்டு போகக்கூடாது. அதே மாதிரி சொன்ன மாதிரி இந்த லேப்டாப் ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இல்லாமல் போகிறாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பார்த்து வச்சுட்டாங்க. ஸோ ஆஃப்லைன் கிளாஸஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் எங்களோட காலேஜ் லேபே கொடுத்துருப்பாங்க. பட் ஆஃப்லைன் லேப் வேறு லைக் ஆஃப்லைன் வேறு இல்லை, ஆன்லைன் தான். ஸோ வந்துட்டு படிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தவங்களுக்கும் வந்து படிக்க முடியாமல் போயிடுச்சு. பட் அது வந்து ஒரு சின்ன ஒரு ட்ராபேக்காக இருந்தது இந்த ஆன்லைன் கிளாஸில். பிகாஸ் எல்லாருக்கிட்டையுமே லேப்டாப் இருக்குன்னு சொன்னால் எப்படிப்பா அது நியாயம், அந்த மாதிரி. பட் பின்ன அதெல்லாம் நல்லா போச்சு. தென் 25 days சேலஞ்ச் வந்துச்சு. 25 days சேலஞ்சில் என்னென்னா காலையில் 6 மணிக்கு எங்கள் மேம் வந்துட்டு ஒரு வெப்சைட் வச்சுருப்பாங்க. அந்த வெப்சைட்டில் வந்து ஒரு கொஸ்டின் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ 25 days சேலஞ்சுக்கு ஏற்ற மாதிரி 25 சேலஞ்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க டாஸ்க்காக. ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் நாங்கள் வந்து பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிளான லாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு டெய்லி காலையில் 6 மணிக்கு டான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நாங்களும் வந்து சிலவங்கெல்லாம் வந்துட்டு எப்படி தான் பண்ணுறாங்கன்னே தெரியாது. 6 மணிக்கு கொஷின் இருக்குன்னா 7 மணிக்கு மேம் நாங்கள் கித்தப்பில் அப்லோட் பண்ணிட்டு வரணும், எங்கேருந்து தான் வரீங்க அப்படின்ட்டு இருக்கும். அண்ட் அதெல்லாம் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் அவங்கக்கிட்டே வந்து நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்லாம் கேட்போம். அதையும் எல்லாம் தாண்டி நாங்கள் வந்து நாங்களே பண்ணி அப்லோட் பண்ணுங்கிறனால நாங்கள் கேட்டு தெரிஞ்சு பண்ணாலும் யூடியூப்பில் பார்த்து விட்டுடிச்சு பண்ணாலும் எங்களோட மூளையில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் எப்படி பண்ணுறோமோ இல்லையோ அந்த பொண்ணை பண்ண வச்சிடணும், அந்த பையனை பண்ண வச்சிடணும், அவ்வளோதான். பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ செகண்ட் டைம் நம்ம அதை பார்க்கும்போது நம்மளே இன்னொருத்தவங்களுக்கு சொல்லித்தர அளவுக்கு நம்ம வந்து நல்லா இது பண்ணிப்போம். ஸோ நமக்கு பிட்டெல்லாம் அடிக்க முடியாது, ஏன்னா இது வந்து ஒரு பாட். பிட்டில் அடிக்க முடியும், பிட்டில் அடிக்கிறதுக்கு எதிர்பார்த்துடாதீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த 25 days வந்துட்டு ஆசமாக போச்சு. பட் ஆன்லைனில் ஸோ நேரில் வந்து பீப்புள்ஸை மீட் பண்ண முடியல, நேரில் எங்கள் மென்டார் மேம் பார்க்க முடியல, தேங்க்ஸ் சொல்ல முடியல அப்படின்லாம் இருக்காவில்ல. 25 days முடிஞ்சோடனே அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பொடிக்கல கிளம்பிட்டு பாய் சொல்லியாச்சு. ஸோ இவ்வளோதானா, ஒரு 3 மாதம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்க, ஒரு 25 days சேலஞ்சஸ் அட்டென்ட் பண்ணியிருக்க, அவ்வளோதானா அப்படின்னா இல்லை இனிதான் ஆப்பு கம்மிங் அப்படிங்கிற மாதிரி. இப்போ தான் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ வந்துட்டு நீ ஹேக்கத்தான்ஸ்
நிறைய ஹேக்கத்தான்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். குரூப்ஸாக போட்டாங்க. அந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் போய் நிறைய ப்ராப்ளம்ஸ் நாங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணோம். ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ஆன்லைனாக இருந்தாலும் கூட இதெல்லாம் சொல்லணும், லைக் 2 நாளாக குளிக்காமல் பல்லு தேய்க்காமல் உட்காந்து நாங்கள் ஒர்க் பண்ண காலம்லாம் இருக்குது. அப்படியே மண்டையை பார்க்க அப்படியே ஃப்ரிஸியாக இருக்கும். லைக் கோம் கூட பண்ணாமல் வெறும் ஒரு கொண்டையை மட்டும் போட்டு மம்மி சாப்பாடு வந்து ஊட்டி விடுவாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். கூகுள் மீட்டில் தான் போட்டு பண்ணிகிட்டு இருப்போம். அங்கே இருந்தெல்லாம் கத்திட்டு இருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து வேறு லெவல். முக்கியமாக அந்த ஹேக்கத்தானில் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் சேர்ந்து தான் பண்ணுவோம். இல்லைன்னா அவங்களே குரூப் அலாட் பண்ணிவிடுவாங்க. இல்லைன்னா நம்மளே போய் எங்கேயாச்சும் சொருகிக்கலாம் ஏதாச்சும் ஒரு குரூப்பில் போய். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ரொம்ப ஃபன்னாக போச்சு. அண்ட் அப்படியே தட்டி முட்டி இதில் என்னோடய ஃபேவரட்டான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், யூஐ பாத்லேருந்து ஒரு ஹேக்கத்தான் ஃபார் லைக் பேசிக் லெவல் யூஐ பாத் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஹேக்கத்தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. 12 மணிக்குள்ளே அப்லோட் பண்ணோம். ஓகேவா? ஆனால் ஆக்சுவலி வந்து 12 மணி டைம்லைன் வந்து இந்தியன் டைம்லைனில் கிடையாது. அது வந்து கனடாவோ இல்லை ஆஸ்திரேலியன் டைம்லைன்லையோ. அப்படி பார்த்தா நம்மளுக்கு வந்து காலையில் 8 மணிக்கு தான் அப்லோட் பண்ணோம். நாங்கள் என்னன்னா இன்றைக்கி 12 மணிக்குள்ளே நாங்கள் அப்லோட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு 4 நாளாக சோறு தண்ணி இல்லாமல் உட்காந்து பண்ணிவிட்டு, அப்புறம் மேம்க்கு வந்து லைக் மேம்க்கு தெரிஞ்சுருக்கு, ஓகே இன்றைக்கி 12 மணி இல்லை, நாளைக்கு காலையில் 8 மணிக்கு தான் அப்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு மேம் ப்ரெஷரே இல்லாமல் சீக்கிரம் பண்ணுங்கம்மா, இல்லாட்டினா நீங்கள் வந்து எலிமினேட் ஆகிடுவீங்க அப்படின்னு கூலாக சொல்கிறாங்க. எனக்கு வந்துட்டு லைக் நல்லா பேசுவேன் அப்படிங்கிற இங்கிலீஷ்லேயும் நாங்கள்லாம் நல்லா வெளுத்து வாங்குவோம். செல்ஃப் ப்ரொமோஷன் சம்திங் லைக் தேட், பட் இட்ஸ் ஓகே. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கிறதுனால நான் வந்து வீடியோவுக்கு வந்துட்டு நாங்கள் எடுத்த வீடியோ ப்ரெசன்டேஷன் இருக்குது இல்லையா, அதை எப்படி நம்ம அவங்களுக்கு அனுப்புவோம், அவங்க வந்து பார்க்க மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ லைவாக நம்ம வந்துட்டு அதை அவங்களுக்கு காட்டணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ வந்து ப்ரெசன்டேஷன் தான் லைக் காட்டணும் அப்படிங்கிறனால ப்ரெசன்டேஷனை போட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருந்தேன். லைக் 11:30க்கு தான் நான் ஆரம்பிச்சேன். இன்ஷாட்டில் தான் எடிட் பண்ணேன் அன்றைக்கெலாம். லைக் என்ன சொல்கிறது, அட்வர்டைஸ்மெண்ட் மேலே அட்வர்டைஸ்மெண்ட். எனக்கு கிராக் வெர்ஷன் ஒன்று வந்து ஏற்ற தெரியாதா, இப்பவும் ஏற்றலை சரியா, இல்லை ஏற்றிட்டேன், இல்லை ஏற்றலை, ஓகே. ஸோ அது இது வேறு தெரியாதா, சும்மா ஆட் மேலே ஆடாக வந்துகிட்டே இருந்தது. அண்ட் ஃபைனலி லைக் அந்த 12 மணிக்கு அடித்து பிடிச்சி சப்மிட் பண்ணதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை, வேறு இல்லை. அப்புறம் தான் 4 நாளைக்கு அப்புறம் தான் நாங்கள் அப்பாடான்னு சொல்லிட்டு தூங்கினோம். அதெல்லாம் வந்து வேறு லெவல். ஸோ நான் வந்து போன வீடியோ இன்சுலேஷன் இதுலேயே சொல்லியிருப்பேன், உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் பற்றி இந்த லேப்டாப்பில் இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் கண்டிப்பாக உங்களோட லேப்டாப்பில் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லும்போதே ஒன்று சொல்லியிருப்பேன். நான் ஒரு ஹேக்கத்தானில் போய் என்னோடய லேப்டாப் வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்டோரி என்னென்னா, இது வந்து அதுக்கு அடுத்த ஸ்டோரி. ஸோ எங்களோட டீம் பேர் வந்து டீன் பெரிஸ். இதுதான் முதல் நாளாக நாங்கள் வந்து எங்களோட குரூப்புக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறோம். இல்லை பேர் வச்சிருந்தோம், இது எனக்கு நல்லா ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஏன்னா நாங்கள் வந்து இதில் வந்து லைக் எங்களால் ப்ரெசென்ட் பண்ண முடியாதது தான் வந்து ப்ராப்ளம். எங்களோட ப்ராஜெக்டில் வந்து எந்த டிஃபெக்ட்டும் இல்லை, ஆனால் நாங்கள் அதை ப்ரெசென்ட் பண்ண முடியலை அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் எங்களுக்கு சான்ஸ் கிடச்சப்போ இங்கே தான் ப்ரெசென்ட் பண்ணின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு 4 ஹேக்கத்தானோ ஆகிடும். 4 ஹேக்கத்தான்லேயும் வந்து கண்டினியூஸாக நாங்கள் என்ன பண்ணிட்டோமா, இதே ப்ராஜெக்ட் வந்து எல்லாத்துலேயும் கொடுத்துட்டோம். அதில் நாங்கள் வின் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்காதீங்க, ஏன்னா அதுக்கப்புறம் அது ஃபுல் ஃப்ளாப்பு. பட் அந்த ஃபைனல்ஸ் வரைக்கும் போனதே எங்களுக்கு வந்துட்டு வா அதுவே ஒரு சக்ஸஸ் மாதிரி இருந்தது எங்களுக்கு. ஸோ வந்து சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தோம். என்னென்னா எங்களோட பாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோட்டோஸ் இருந்தாலும் எவ்வளோ கண்டென்ட் இருந்தாலும் சோஷியல் மீடியாஸ் எத்தனை வெரைட்டி ஆஃப் சோஷியல் மீடியாஸ் வந்து இப்போ ஒரு நபர் யூஸ் பண்ணுறாங்கனாலும் அவங்க கொடுத்த டைமுக்கு அது வந்து அப்லோட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அன்அட்டெண்டட் ரோபோட். இது வந்து அவங்க போன வீடியோ சொல்லிப்பேன் அப்படின்னு என்ன அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ வந்துட்டு லைக் என்ன சொல்கிறது, ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டோம். எல்லா இடத்துலையும் வந்துட்டு இது பண்ணி எல்லாம் கரெக்ட் பண்ணி எல்லாம் பண்ணி எல்லாத்துக்கும் போயாச்சு. கடைசியில் பார்த்தா மீட்டிங் கூகுள் மீட்டில் இல்லைம்மா, ஜூம் மீட்டிங் அப்படின்ட்டாங்க. இந்த லேப்டாப் இல்லை, இது வந்து லைக் இது வந்து இப்போ நான் வந்து மாற்றினது ஹெச்பி லேப்டாப். இப்போ வந்து மாற்றினது முதல்ல வந்து ஆசஸ் இருந்துச்சு. ஐயோ முதல்ல வந்து ஆசஸ் இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் மக்கால் பண்ணிடுச்சு, அது வந்து ஸ்பேஸ் இல்லாமல். அண்ட் அவ்வளோதான்.
கிராஷ் ஆயிடுச்சு. ஜூம் மீட்டிங்கில் நான் பேசுகிற வாய்ஸ் கேட்கல. அண்ட் நான் வேறு நானே ப்ரெசென்ட்டும் பண்ணிட்டு நானே இதுவும் பண்ணனால ஃபுல்லாக கிராஷ் ஆகிடுச்சு. ஸ்பேஸ் இல்லை, ஸ்பேஸ் பற்றாமல் லைக் அப்படி போயிடுச்சு. பட் அது வந்து இன்னும் கொஞ்சம் வருத்தமாக நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு தென் நாங்கள் வந்து நீல மாட்டி ஃபெயில் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஒன்றும் இல்லை, ப்ரெசென்ட் பண்ணல, ஒன்றும் பண்ணல. இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வந்து RPA இனி இட்ஸ் ஸ்டில் கவுண்டிங். ஸோ இப்போ நான் செகண்ட் இயர் வந்துட்டு இப்போ நான் வாலண்டியராக இருக்கேன். இனி ஸ்டில் கவுண்டிங். இன்னும் வந்து 1.5 year இருக்குது. இப்போ நான் வந்து 3rd செமஸ்டரில் இருக்கேன். ஸோ அந்த மாதிரியே என்னோடய காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். அதே மாதிரி காலேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சா காலேஜ் டேஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நான் வந்து ஒரு vlog-ஆ போடுறேன். அது வரைக்கும் பை.